இன்றைய விடுதலையில் பல்வேறு செய்திகள் இடம் பிடித்திருக்கின்றன. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களில் பிஜேபி வெற்றி பெறவே எஸ்ஐஆர் கொண்டு வரப்பட்டுள்ளதா எனவும், சிபிஐ, வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்றவற்றோடு எஸ்ஐஆரை கூட மோடி பிஜேபி அரசின் புதிய அங்கமாக ஆக்கப்பட்டுள்ளது, தேர்தல் ஆணையமும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு செயல்படவில்லையே என்று தமிழர் தலைவர் ஆசிரியர் அவர்கள் முக்கிய அறிக்கை விடுத்திருக்கிறார். எந்த ஷா வந்தால் என்ன, எத்தகு சூழ்ச்சி திட்டம் போட்டால் என்ன, ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் எங்களது கருப்பு சட்டை படை தக்க பாடம் புகட்டும் என்று திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி நிகழ்ச்சியில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வை தற்போது பணியில் இருக்கும் ஆசிரியர்கள் அனைவருக்கும் இந்தியா முழுமைக்கும் விலக்கு அளித்திட வேண்டும் என்று ஆசிரியர் அமைப்புகள் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளன. துபாயில் இருந்து சென்னை வந்த விமானத்தில் 11.50 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை கடத்தி வந்த விமான ஊழியர்கள் 2 உட்பட 5 பேரை கைது செய்துள்ளனர். ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் கூட்டாட்சி தத்துவம் மற்றும் மாநிலங்களின் உரிமைக்கு எதிரானது என்று நாடாளுமன்ற குழுவின் முன் கபில் சிபில் எதிர்ப்பு தெரிவித்தார். முக்கிய பிரச்சனைகளை திசை திருப்பவே வந்தே மாதரம் பாடல் தொடர்பான விவாதத்தை மோடி கையில் எடுத்திருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா காந்தி விமர்சித்துள்ளார். டிஎன்பிஎஸ்சி மூலமாக வருவாய்த்துறைக்கு தேர்வான 476 பேருக்கு பணி நியமன ஆணையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கினார்.